عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 3வது சஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். தொடராக நோன்புகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக, இரவுகளில் நின்று வணங்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பெரியார்களே, அருமை தாய்மார்களே, நாம் வாழுகிற கொஞ்ச காலத்திலே இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லுகிற போது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத ஒரு சமுதாயத்தை நமக்கு பின்னால் விட்டு செல்ல வேண்டும். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களை அதிகமாக நாம் விட்டு செல்லுகிற போது மறுமை நாளிலே அல்லாஹுவின் முன்னால் தலை குனிந்தவர்களாக நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவேதான் சமுதாயத்தோடு நீங்கள் ஒட்டி உறவாடி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தனக்காக மட்டும் வாழ்வது கூடாது, சமுதாயத்திற்காகவும் வாழ வேண்டும். தன்னை நம்பி இருக்கிற சமுதாயத்தை அல்லது தான் நம்பி இருக்கிற சமுதாயத்தை எந்த வகையிலும் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. அடுத்தவர்களுக்காக தான் வாழ வேண்டும், தனக்காக அடுத்தவர் வாழுகிற அளவிற்கு தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உன்னத கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு எதிரானவர்கள் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு முதலாவதாக நம்முடைய குடும்பத்திலிருந்து அந்த எதிர்ப்பற்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பாடம். திருமணம்தான் ஒரு கணவன் மனைவியை உருவாக்குகிறது. அதிலிருந்து பிள்ளைகள் உருவாகிறார்கள். பிள்ளைகள் உருவாகும் போது பெற்றவர்கள் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் பெற்றோர்களாகி விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகிற போது பெற்றோர்கள் பாட்டியாக தாத்தாவாக ஆகிவிடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய அந்தஸ்தை பெற்று விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளோடு உடன் பிறந்தவர்களெல்லாம் சின்னத்தாவாக, பெரியத்தாவாக, சின்னம்மாவாக, பெரியம்மாவாக ஆகிவிடுகிறார்கள். குடும்பம் என்பது கணவன் மனைவியிலிருந்துதான் ஆரம்பமாகிறது என்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் மனைவியை தேடுகிற போது தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் அவள் கவனிப்பாளா என்று தேர்ந்தெடுத்து மனைவியை தேர்ந்தெடுத்து கொள்ளவும், அதே போன்று ஒரு பெண் தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கிற போது கூட அவன் தனக்காக மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் கவனிப்பானா, மனிதர்களாக மதிப்பானா என்று நினைத்துத்தான் ஒரு துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் சமுதாய வாழ்க்கையோடு நம்மை ஒட்டி இருக்க செய்யும். வெறுமனே திருமண காகிதங்களிலே சொந்தத்தோடும் பந்தத்தோடும் கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று பெயரளவிலே அடித்துவிட்டு தன்னுடைய பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமண உபதேசம் செய்கிற போது நீ உன் மனைவியை மட்டும்தான் கவனிக்க வேண்டும், வேறு யாரையும் கவனிக்க கூடாது. பிள்ளையிடத்திலே சொல்லுகிற போது உன்னுடைய கணவனுக்கு நீ என்ன வேணாலும் செய்யி, அவனை பெற்றவர்களுக்கோ அவனுடன் பிறந்தவர்களுக்கோ நீ எதையும் செய்யாதே என்று உபதேசம் செய்தால் அது எப்படி திருமண உறவாக இருக்க முடியும்? நம்மோடு பிறந்தது சொந்தம், நமக்காக அல்லாஹ் ஏற்கனவே பிறக்க வைத்து கல்யாணத்தின் மூலம் நம்மை சேர்த்து வைத்தது பந்தம்.
எனவே சொந்தமும் பந்தமும் சேர்ந்திருக்கும் போதுதான் இந்த உலகம் நிம்மதியாக இருக்க முடியும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பேணி வாழக்கூடியவர்களாக உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக கல்யாண பத்திரிகைகளிலே எதுகை மோனையோடு சில ஹதீஸுகளை எழுதுவார்கள். மனம் விரும்பும் மங்கையரை மனம் செய்து கொள்ளுங்கள், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு என்று எழுதுவார்கள். தப்பே கிடையாது. உங்கள் மனம் யாரை விரும்புகிறதோ அந்த விரும்புகிறவர்களை யார் விரும்புகிறார்களோ அவர்களை திருமணம் செய்யுங்கள் என்பதும் அதிலே அடக்கமாக இருக்கிறது. வெறுமனே உங்களுக்கு மட்டும் பிடித்திருந்தால் போதாது, உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த பெண்ணை கண்டாலோ அல்லது பெண்ணுக்கான மாப்பிள்ளையை கண்டாலோ இவர்கள் எல்லாரையும் அனுசரித்து நடப்பார்கள் என்கிற மனப்பான்மையோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தானாக வர வேண்டுமே தவிர பார்த்த உடனேயே ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கணவனை மனைவியை மற்றவர்கள் பார்ப்பார்களேயானால் நிச்சயமாக அது குடும்பத்திற்கு ஆகாத உறவாகவே ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஹதீஜாவை பற்றி தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1000 தடவைகளுக்கு மேலாக இதை நாம் காதிலே கேட்டிருப்போம். ஆனால் எந்த அளவிற்கு ஆதர்ச தம்பதிகளாக அவர்கள் இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்தவர்களை ஹதீஜா அம்மா எவ்வளவு உயர்வாக மதித்தார்கள் என்பதையும், ஹதீஜாவோடு சேர்ந்திருந்த தோழிகளை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வாக மதித்தார்கள் என்பதையும் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். நான் பணக்காரியாக இருக்கிறேன், என்னுடைய பணத்தை உங்களுக்காக நான் தருகிறேன், இதிலிருந்து நீங்களும் நம்ம பிள்ளைங்களும் நானும் சாப்பிடலாம், தப்பி தவறி கூட அடுத்தவர்கள் கை வைப்பார்களேயானால் சம்பதிக்க மாட்டேன் என்று அந்த அம்மா சொல்லி இருந்தால் இன்றைக்கு ஹதீஜா அம்மாவை பற்றி பேசுவதற்கு நாதி இருக்காது. மாற்றமாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்காகவே நீங்கள் வாழுகிறீர்கள், அடுத்தவர்களுக்காகவே நீங்கள் செலவழிக்கிறீர்கள், எனவே உங்கள் கைகளில் கொஞ்சம் பணம் இருந்தால் அடுத்தவர்களுடைய வாழ்வை நீங்கள் உயர்த்துவீர்கள், எனவே உங்களுக்காகவே என் செல்வத்தை நான் உங்கள் கைகளில் தருகிறேன், யாருக்கு வேணாலும் செலவழியுங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவினுடைய சொத்துக்களை எல்லாம் தானம் செய்தார்கள். கடைசியில் தான் சம்பாதிக்கிற காசை மட்டும் வைத்து வாழக்கூடிய நிலைக்கு வந்த போது கூட ஹதீஜா அம்மா கலங்கவில்லை. என்ன இப்படி சொத்தை எல்லாம் தூத்து எரிச்சிட்டீங்களே, உங்களோடு வாழ்க்கைப்பட்டு நான் என்ன சுகத்தை காண முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்தேன், எவ்வளவு டாம்பிகமாக இருந்தேன் என்றெல்லாம் அந்த அம்மா சொல்லவில்லை. மாற்றமாக என்னுடைய கணவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால் அது எனக்கும் மகிழ்ச்சி தான். காசே இல்லாமல் சிரித்த முகத்தோடு அவர் இருக்கிறார் என்றால் நானும் அதே முகத்தோடு இருக்க முடியும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். இரவு நேரங்களிலே தண்ணீர் கொண்டு வருவதற்காக தானே புறப்பட்டார்கள். மற்றவர்கள் கேலி பேசிய போது இதே கேலியை பகல் நேரத்திலே ஆண்கள் பேசிவிடக் கூடாதே என்று நான் பயப்படுகிறேன், ஒரு ஏழைக்கு வாக்கப்பட்டு நடுத்தெருவுக்கு வந்துவிட்டாலே என்று அவர்களுக்கு எதிரிகள் பேசிவிடக் கூடாது என்று நான் பயப்படுகிறேன் என்று அந்த அம்மா அவ்வளவு அற்புதமான பதிலை சொன்னார்கள் என்றால் இதுதான் குடும்ப வாழ்க்கை. கணவனுக்காக மட்டும் வாழ்வதல்ல, கணவனை சார்ந்தவர்களுக்காகவும் வாழுவது. கணவன் யாரையெல்லாம் பிரியப்படுவானோ அவனை தானும் பிரியப்படுவது. மொத்தத்திலே தனக்காக வாழுகிற ஒரு கணவனை, பிள்ளைகளை உருவாக்குவது. இது ஒரு மனைவியினுடைய வேலையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெண்கள் சம்பாதிப்பதை இஸ்லாம் எதிர்க்கவில்லை. மாற்றமாக வீட்டுக்குள்ளேயே இருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டு அதற்கும் மேலாக ஒரு குடிசை தொழில் செய்து அதன் மூலமாக வருமானத்தை தன்னுடைய கணவனுடைய பற்றாக்குறைக்காக ஒரு பெண் சம்பாதிப்பாளையானால் நிச்சயமாக அவள் சிறந்தவள் என்றே இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் ஆண்களை போன்று வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு விவாகரத்துக்கள் எக்கச்சக்கமாக பெண்களிடமிருந்தே வருகிறது. சமீபத்திலே நான்
ஒரு செய்தியை படிக்கிற போது, கணவன் குறைவாக சம்பாதிக்கிறான், நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறேன். கல்யாணம் நடக்கிற போது இந்த அம்மாவுக்கு சம்பளம் கம்மி, அவருக்கு சம்பளம் கூட. அதை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி சில வருடங்களிலேயே இந்த அம்மாவுக்கு சம்பளம் கூடிருச்சு, அவருக்கு இருக்கிற சம்பளம் அப்படியே இருந்துச்சு. எனவே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி அந்த விவாகரத்துக்கான விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போதே தனக்கு பிறந்த பையன் பாட்டி இடத்திலே வளர்கிறான். கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க, அதனால அந்த பிள்ளையினுடைய பாட்டி இடத்தில் வளர வேண்டும் என்று உத்தரவிட்ட காரணத்தினால் பாட்டி இடத்திலே வளர்கிறது. அந்த பையனுக்கு பிறந்த நாள் வந்த போது அந்த பாட்டி கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நீதிபதியின் முன்னிலையில கணவனும் மனைவியும் தன் சொந்த பிள்ளையினுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்கிற செய்தி வருகிற போது மனம் பகீர் என்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இது சொந்த பிள்ளை தன்னோடு இருக்க முடியாத அளவிற்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டு படிகளை மிதிக்கிற அளவிற்கு வாழுகிறார்களே, இவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கிற போது இஸ்லாமிய பெருமக்கள் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன ஊழல்கள் வரும். அந்த ஊழல்கள் வருகிற போதெல்லாம் சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி வந்ததுன்னு தெரியாத அளவிற்கு ஒரு சில கணங்களிலேயே அது மறைந்து விடும். அந்த அளவிற்கு அற்புதமான கணவன் மனைவி உறவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவிமாரும் பேணி இருக்கிறார்கள் எனும் போது இதுதான் குடும்ப வாழ்க்கை. பணத்தை வைத்து எந்த குடும்ப வாழ்க்கையும் நிர்ணயிக்கப்பட்டால் அது சீக்கிரமாக அழிந்து போய்விடும் என்பதைத்தான் உலக வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், என்னுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்து 3 நாட்களாக ஆகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த மனைவியுமே எங்க வீட்டுக்காரர் எனக்கு செலவுக்கு காசே கொடுக்கலன்னு 3வது மனிதனிடத்தில் போய் புலம்பியதாக வரலாறு கிடையாது. மாற்றமாக அந்த மனைவிமார்கள் ஒவ்வொரு தடவையுமே உலகத்தில் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கணவனாக இருக்கிறோம், மனைவியாக இருக்கிறோமோ, இது மாதிரி மறுமை நாளிலும் அவர்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்று பெருமையாக சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் இருந்திருக்கிறது. மனைவிமார்கள் சாப்பிடாமல் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது, மனைவிமார்களுக்கு கொடுக்காமல் எதையும் தானாக தின்றது கிடையாது என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடமாக இருக்கிறது. இதே மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது. உம்மு சலமா என்கிற பெண்மணி ஒரு தடவை சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவர் எப்போது பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் நேரத்திலே சொல்லக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் எனக்கு வந்து சொல்லுவார். அப்படி சொல்லும்போது ஒரு நாள் சொன்னார், யாராவது ஒருவருடைய மனைவியோ அல்லது கணவரோ யாராவது ஒருவருக்கு ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் அந்த பொருள் காணாமல் போனதை அதிகமாக தேட வேண்டாம், மாற்றமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி இதைவிட சிறந்த பொருளை யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக என்று துஆ செய்தால் அது அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அது மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருள் காணாம போயிருச்சுன்னா யா அல்லாஹ் இதைவிட சிறந்த பொருளை, இது கிடைக்கும் என்று இருந்தால் இதை கொடு, இல்லை என்றால் இதைவிட சிறந்த பொருளை கொடு என்று துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். ஒரு நாள் என் கணவரே இறந்து போய்விட்டார்கள், ஒரு பொருள் என்னை விட்டு போயிருக்கிறது, நான் எப்படி இதை துஆ செய்ய முடியும்? இதைவிட சிறந்த பொருளை தா என்று கேட்டால் என்னுடைய கல்யாண வாழ்க்கைக்கு பங்கம் வந்து விடாதா? நான் அவரோடு வாழ்ந்த வாழ்க்கை கேலியானதாக ஆகிவிடாதா என்று நான் பயந்தேன் என்று அந்த அம்மா சொல்லுகிறார்கள். என்றால் சரித்திரத்திலே சஹாபிய பெண்மணிகள் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். கணவனுக்காக வாழக்கூடிய மனைவியும் மனைவிக்காக வாழக்கூடிய கணவனும் இந்த உலகத்திலே இருந்து விட்டால் அவர்களுக்காக சமுதாயம் நிச்சயமாக வாழும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.